வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த அறிவிப்பு நேற்று வெளியான நிலையில் திமுக கூட்டணி கட்சிகளுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனை நடத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது. சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்தம் தொடர்பாக இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் செய்தியாளர்களை சந்தித்தார். பீகாரில் முதற்கட்டமாக வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் வெற்றிகரமாக நடைபெற்று முடிந்துள்ளது. இரண்டாம் கட்டமாக தமிழ்நாடு, கேரளா, மேற்கு வங்கம், புதுச்சேரி உள்ளிட்ட 12 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் நடத்தப்படும் என்று தெரிவித்தார். சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் முடிக்கப்பட்டு 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி 7ஆம் தேதி இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் என்று கூறினார். இந்நிலையில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு சீராய்வு அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திமுக கூட்டணி கட்சிகளின் தலைவர்களுடன் நேற்று அவசர ஆலோசனை மேற்கொண்டார். திருவள்ளூர் சோழவரம் அருகே 17 வயது சிறுவன் வீட்டில் கை கால்கள் கட்டப்பட்டும் கழுத்து அறுத்தும் கொடூர கொலை செய்யப்பட்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் அடுத்த ஆலமாரி தீரன் சின்னமலை தெருவில் 17 வயது சிறுவன் பாபு என்பவர் தனது குடும்பத்துடன் வாடகை வீட்டில் வசித்து வந்தார். சிறுவன் குடும்பத்தினர் உறவினர் வீட்டிற்கு சென்ற நிலையில் சிறுவன் பாபு மட்டும் வீட்டில் தனிமையில் இருந்ததாக கூறப்படுகிறது. சிறுவனுக்கு பெற்றோர் போன் செய்தும் எடுக்காததால் சிறுவனின் நண்பரை தொலைபேசியில் அழைத்து வீட்டிற்கு சென்று பார்க்க கூறியுள்ளனர். அப்போது வீடு பூட்டியிருந்த நிலையில் வீட்டின் பூட்டை உடைத்து உள்ளே பார்த்தபோது சிறுவனான பாபு கை கால்கள் கட்டப்பட்டு கட்டிலில் கழுத்து அறுக்கப்பட்ட நிலையில் சடலமாக கிடந்துள்ளார். தகவலின் பேரில் அங்கு விரைந்த சோழவரம் போலீசார் சிறுவனின் சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். சிறுவன் கொலை சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த சோழவரம் காவல்துறையினர் நண்பர்களிடையே கஞ்சா போதையில் கொலை சம்பவம் அரங்கேறியதா உள்ளிட்ட பல்வேறு கோணங்களில் விசாரணை நடத்தி வருகின்றனர். திண்டுக்கல் அருகே அடையாளம் தெரியாத மர்ம நபர்களால் இளம்பெண் வெட்டி படுகொலை செய்தது தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். திண்டுக்கல் அருகே சீலப்பாடி வடக்கு தெருவை சேர்ந்த செல்வராஜ் மகள் மீனா என்ற மீனாட்சி. இவர் ஓடைப்பட்டி அருகே உள்ள ஹோட்டலில் வேலை பார்த்து வந்தார். நேற்று மாலை பழைய கரூர் சாலை செல்லமந்தாடி ரயில்வே பாலம் கீழே மர்ம நபர்களால் மீனா என்ற மீனாட்சி அறிவாளால் முகம் உள்ளிட்ட பகுதிகளில் சரமாரியாக வெட்டி படுகொலை செய்யப்பட்டு கிடந்தார். தகவல் அறிந்து விரைந்து சென்று தாடைக்கும்பு போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்ததோடு வழக்கு பதிவு செய்து கொலை தொடர்பாக விசாரணை நடத்தி வருகின்றனர். திமுக ஆட்சியில் பெண்களுக்கு எதிரான போக்சோ குற்றங்கள் 53% அதிகரித்துள்ளதாக நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டினார். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் செய்தியாளர்களுடன் பேசிய பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், கரூருக்கு தாவைக்க தலைவர் விஜய் சென்றால் அவரின் உயிருக்கு பாதுகாப்பு குறித்து சந்தேகம் இருப்பதாக கூறினார். திமுக ஆட்சியில் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து 65 பேர் இறந்ததாகவும் பாலியல் வன்கொடுமையால் சாலைகளில் 10-15 வயது பிள்ளைகள் தனியாக நிற்க முடியவில்லை என்றும் சாடினார். மேலும் திமுக ஆட்சியில் பெண்களுக்கு எதிரான போக்சோ குற்றங்கள் 53% அதிகரித்திருப்பதாகவும் குற்றம் சாட்டினார். இதனிடையே திமுகவுக்கு தான் வாய்ப்பு என்று முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் கருத்து கூறியது குறித்த கேள்விக்கு சுதந்திர இந்தியாவில் அனைவருக்கும் கருத்து சுதந்திரம் இருப்பதாக நயினார் நாகேந்திரன் கூறினார். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் கந்தசஷ்டி விழாவில் கடற்கரையில் திரண்டிருந்த லட்சக்கணக்கான பக்தர்களின் அரோகரா கோஷத்திற்கு மத்தியில் சூரசம்ஹாரம் நடைபெற்றது. முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடான திருச்செந்தூரில் பிரசித்தி பெற்ற கந்தசஷ்டி திருவிழா கடந்த 22ஆம் தேதி யாகசாலை பூஜையுடன் தொடங்கியது. முக்கிய நிகழ்ச்சியான சூரசம்ஹாரம் 6ஆம் திருநாளான நேற்று விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக சிவன் கோயிலிலிருந்து சூரபத்மன் புறப்பட்டு கடற்கரைக்கு பரிவாரங்களுடன் வந்து சேர்ந்தார். முதலில் கஜமுகத்துடன் போரிட்ட சூரபத்மனை ஜெயந்திநாதர் தனது வேளால் வதம் செய்தார். அப்போது அங்கிருந்த பக்தர்களின் அரோகரா கோஷம் விண்ணை பிளந்தது. திருப்பரங்குன்றம் கோவிலில் கந்தசஷ்டி திருவிழா உச்ச நிகழ்ச்சியாக சட்ட தேரோட்டம் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் முன்னிலையில் நடைபெற்றது. அறுபடை வீடுகளின் முதல் படை வீடான திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலில் கந்தசஷ்டி விழா கடந்த 22ஆம் தேதி காப்பு கட்டுதலுடன் தொடங்கிய நிலையில் சிகர நிகழ்ச்சியாக நேற்று முருகப்பெருமான் தன் தாயார் கோவர்த்த நம்பிக்கையிடம் இருந்து பெற்ற சக்திவேல் கொண்டு சூரனை வதம் செய்து சூரசம்ஹார லீலை நடந்தது. திருவிழாவின் உச்ச நிகழ்ச்சியாக இன்று சட்ட தேரோட்டம் நடைபெற்றது. உற்சவர் சன்னதியிலிருந்து மேலதாளங்கள் முழங்க சர்வ அலங்காரத்தில் தெய்வானையுடன் முருகப்பெருமான் தங்கமயில் வாகனத்தில் அமர்ந்து புறப்பட்டு வந்து சட்டத்தேரில் அமர்ந்தார். அப்போது அங்கு கூடியிருந்த ஏராளமான பக்தர்கள் பக்த கோஷங்கள் எழுப்பிய
கூறியபடி சட்டத்தேரின் படத்தினை கொடுத்து இழுத்து வழிபாடு செய்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.